Good afternoon, students. So last class என்ன பார்த்தோம் அப்படின்னா channels of distribution wholesaler பத்தி டீடைலா பார்த்தோம். wholesaler in the sense classification of wholesaler, what are all the functions he carried. So the wholesaler க்கு என்னென்ன functions இருக்கு அப்படினு பார்த்தோம். So அதுல வந்து various services performed by wholesaler. So அவங்க வந்து manufacturer க்கு ரீட்டெயிலருக்கு சொசைட்டிக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ அது வித் இட் கண்டினியூவேஷன். ஸோ வந்து அவங்க லாஸ்ட் கிளாஸில் இது டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ வந்து சர்வீசஸ் டு மேனுஃபேக்சர் இன் த சென்ஸ் குட் அண்ட் ஹானஸ்ட், குட்ஸை வந்து ஹானஸ்ட்டாக வந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ லார்ஜ் குவான்டிட்டிஸ் இருக்கிறனால ஸோ வந்து கன்சியூமருக்கு கரெக்டான டைமில் போய் சேர்ந்துடும். ஸோ ஸ்கேட்டர்டு அது உடனடியாக போய் சேர்ந்துடும் எந்த ப்ராடக்ட் அப்படின்னாலும். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸை ரீட்டெயிலருக்கு சொல்லுவாங்க. ஸோ வந்து சஃபிஷியன்ட் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணியிருக்கனால ஸோ கன்சியூமருக்கு வந்து ரீட்டெயிலர் மூலமாக கரெக்டான டைமுக்கு போயிடும். ஸோ ஆர்டர் முன்னாடி வந்து ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து ஸோ வந்து மேனுஃபேக்சர்கிட்டேருந்து ப்ரொடக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறனால ஸ்டாக் வந்து டிமாண்ட் வந்து இருக்காது. ஸோ வந்து வித் கண்டினியூவேஷன். ஸோ வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா சர்வீசஸ் டு ரீட்டெயிலருக்கு என்ன அவங்க ஃபங்க்ஷன், என்ன மெயின் ஒர்க் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ த ஹோல்சேலர் பர்ச்சேசஸ் குட்ஸ் ஃப்ரம் த வேரியஸ் ப்ரொடியூசர் and stored them in one place to sell goods to another retailer. ஒன்றும் இல்லை, ஹோல்சேலர் வந்து என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ஹோல்சேல் அப்படின்னாலே என்னென்னா லார்ஜ் அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரீட்டெயிலர்கிட்ட வந்து ப்ரொடியூசர்கிட்ட இந்த பர்ச்சேசர் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆர் மேனுஃபேக்சர்கிட்ட இந்த பர்ச்சேஸ் பண்ணி ரீட்டெயிலர் கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ ஸ்டோர்டு இவங்க வந்து வேரியஸ் ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறனால ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து குட்ஸ் வந்து ரீட்டெயிலருக்கு போகும் ஹோல்சேலர்கிட்டேருந்து. ஸோ தென் சப்ளை த குட்ஸ் டு த ரீட்டெயிலர் ப்ராம்ப்ட்லினா உடனடியாக அப்படின்னு மீனிங். ஸோ வந்து குட்ஸை வந்து உடனடியாக ரீட்டெயிலருக்கு அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. தென் கிவ் அ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அண்ட் ரிபேட்ஸ் டு அப்படின்னா தள்ளுபடின்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட் ரிபேட்ஸ் அப்படின்னா தள்ளுபடி டு த ரீட்டெயிலர் ஆன் பல்க் பர்ச்சேஸ். ஸோ பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரீட்டெயிலர்ஸ்க்கு அவங்க ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் தள்ளுபடி இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ தே இன்ஃபார்ம் த ரீட்டெயிலர் ரிகார்டிங் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் த மார்க்கெட். இஃப் எனி நியூ ப்ராடக்ட் வந்து இன்வென்ட் ஆகுது மார்க்கெட்டில், ஏதாவது ஒரு ஃபார்முலேஷன் இன்வென்ட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோல்சேலருக்கு மேனுஃபேக்சரர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அந்த மேனுஃபேக்சரர் அப்படின்றவங்க ரீட்டெயிலருக்கு மூலமாக தான் கன்சியூமருக்கு வந்து நம்ம தெரிவிக்க முடியும். ஸோ ரீட்டெயிலருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஸோ அவங்க வந்து டிஸ்பிளே மூலமாகவோ இல்லை வேறு ஏதாவது வாயில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு ஏதாவது சொல்கிறது மூலமாக உங்களுக்கு இது கன்சியூமர் கிட்ட சொல்கிறது மூலமாக அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹோல்சேலர் என்ன பண்ணிடுவாங்க, ரீட்டெயிலருக்கு வந்து நியூ ப்ராடக்ட்டை பற்றி இன்ஃபர்மேஷனை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ தே ப்ரொவைட் கிரெடிட் ஃபெசிலிட்டி டு ரீட்டெயிலர். கிரெடிட் இன் த சென்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சு. ஸோ வாங்குறதுக்கு மணி கொடுக்குறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் கரெக்டான பேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. த ஹோல்சேலர் ப்ரொவைட் சேல்ஸ் ட்ரைனிங் டு ரீட்டெயிலர்ஸ் இஃப் நெசசரி. சேல்ஸ் ட்ரைனிங் இந்த சென்ஸ் எனி நியூ ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சேல் பண்ணுறதுன்ற மாதிரி சேல்ஸ் ட்ரைனிங்கு நெசசரி தேவைப்பட்டால் அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து யாரும் ஹோல்சேலர் வந்து ரீட்டெயிலருக்கு கொடுப்பாங்க. தென் சர்வீசஸ் டு த சொசைட்டிக்கு. சொசைட்டிக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க ஹோல்சேலர் அப்படின்னு பார்த்தா த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இன் அ மார்க்கெட் இஸ் கெப்ட் இன் கண்ட்ரோல் ஒன்லி பிகாஸ் த கோஆர்டினேட்டிங் எஃபோர்ட்ஸ் டேக்கன் பை த ஹோல்சேலர் பிட்வீன் ரீட்டெயிலர் அண்ட் மேனுஃபேக்சர். ஸோ வந்து அவங்க வந்து கோஆர்டினேட்டிங் எஃபெக்ட். ஸோ வந்து மார்க்கெட்டில் ஒரு பொருள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா இவங்களோட எஃபெக்ட்னால தான். ஸோ வந்து ப்ரைஸ் டே டு டே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த குட்ஸ் மேலே உள்ள ஒரு இது கன்சியூமருக்கு போயிடும். ஸோ ரெகுலராக வந்து அதை வாங்க மாட்டாங்க. ஸோ வந்து அவங்க ப்ரைஸை வந்து கண்ட்ரோலில் இருக்கும்போது மட்டும்தான் வந்து கன்சியூமர்னால அந்த குட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவங்களோட எஃபெக்ட்னால ப்ரைஸ்ன்றது கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ தே ஆஃபர் ப்ராடக்ட் டு பப்ளிக் அட் லோ காஸ்ட் டு த மேக்ஸிமம் பாசிபிள் லெவல். ஸோ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் வந்து லோ காஸ்ட் மேக்ஸிமம் பாசிபிள் லெவலுக்கு வந்து லோ காஸ்ட்டில் வந்து குட்ஸை வந்து சப்ளை பண்ணுறாங்க. இதான் வந்து ஹோல்சேலரோட ஒர்க்ஸு. ஸோ என்னென்னா சர்வீசஸ் டு மேனுஃபேக்சரர், ரீட்டெயிலர் அண்ட் சொசைட்டி. ஸோ இதோட ஹோல்சேலர் முடிஞ்சிச்சு. தென் ரீட்டெயிலர் ஆர் ரீட்டெயில் கெமிஸ்ட். ஸோ ரீட்டெயில் கெமிஸ்டோட ஒர்க் என்ன, அவங்க யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ தென் ரீட்டெயிலர் கெமிஸ்ட் இன் த சென்ஸ். ஸோ ரீட்டெயிலர்ஸ் ஆர் மிடில் பர்சன். ஸோ வந்து ஹோல்சேலர் எப்படி மேனுஃபேக்சரருக்கும் ரீட்டெயிலருக்கும் இடையில லிங்க்கு மிடில் பர்சனும், ஸோ அதே மாதிரி ரீட்டெயிலர் அப்படின்றது கன்சியூமருக்கும் ஹோல்சேலருக்கும் இடையில உள்ள லிங்க்கு. ஸோ வந்து மிடில் பர்சனு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர், செகண்ட் ஹோல்சேலர், தேர்டு வந்து ரீட்டெயிலர், அடுத்து கன்சியூமர். ஸோ வந்து டேரக்ட் லிங்க் கன்சியூமருக்கு அப்படின்றது ரீட்டெயிலருக்கு தான் இருக்கும். ஸோ ரீட்டெயிலர் ஆர் மிடில் பர்சன் பிட்வீன் த ஹோல்சேலர் அண்ட் த கன்சியூமர். ரீட்டெயிலர் இன்வால்வ் சேல் ஆஃப் குட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டி டு த கன்சியூமர் டேரக்ட்லி. ஸோ வந்து டேரெக்டாக வந்து குட்ஸை வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஸோ வந்து வென்எவர் நெசசரி அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. ஹி டீல்ஸ் இன் வெரைட்டி ஆஃப் குட்ஸ். ஸோ ரீட்டெயிலர்னா ஷாப்னா என்ன, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஹி டீல்ஸ் இன் வெரைட்டி ஆஃப் குட்ஸ். ஹி கீப்ஸ் த குட் ஸ்டாக் இன்
அண்ட் செல் தம் டு த கன்சியூமர் வென் எவர் ரெக்வயர்ட். ஸோ வந்து கன்சியூமருக்கு எப்போ தேவைப்படுதோ அவங்க ரெக்வயர்ட் ஆகும்போது கொடுப்பாங்க. he serves a link between wholesaler and the consumer. ஸோ கன்சியூமருக்கும் ஹோல்சேலுக்கு இடையில வந்து ரீட்டைலர் லிங்க். ஸோ வந்து ரீட்டைலர் டீலிங் அ ட்ரக்ஸ் ஆஃப் pharmaceutical trade is known as chemist or pharmacist. ஒன்றும் இல்லை. ஸோ வந்து ஷாப்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷாப்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் இருக்கும். ஸோ வந்து pharmaceutical preparations ஆர் ட்ரேடிங் டீல் பண்ணுறவங்க, ரீட்டைலர் டீல் பண்ணுறவங்க அப்படின்றவங்க pharmacist. ஸோ வந்து அவங்களுக்கு பேர் கெமிஸ்ட் ஆர் ஃபார்மசிஸ்ட். ஸோ வாட் இஸ் த டெஃபினிஷன்? ஸோ வந்து ரீட்டைலர் ஆர் மிடில் பர்சன் பிட்வீன் ஹோல்சேலர் அண்ட் கன்சியூமர். ரீட்டைலர் இன்வால்வ்ஸ் த சேல் ஆஃப் குட்ஸ் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் டு த கன்சியூமர் directly. He deals in variety of goods. He keeps the goods in stock and sell them to the consumer whenever required. He serves as a link between wholesaler and the consumer. Retailer dealing at drugs or pharmaceutical trade is known as chemist or pharmacist. Okay, so இவங்களோட functions எல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். So functions of retailer or retailer chemist. A retailer keeps a steady stock in all goods so he can able to meet the demand of the consumer at all set time. அதாவது என்னன்னா ஸ்டாக் வந்து இவங்க ரெடியாக வச்சிருப்பாங்க. கடையில் அப்படின்னா எல்லா பொருளும் ஸ்டாக் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ வந்து கஸ்டமருக்கு டிமாண்ட் வரும்போது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டான டைமில் சப்ளை பண்ணலாம், எந்த டைம்லனாலும். He provides information about the nature and use of goods to the consumer. ஸோ வந்து ஃபார்மசிஸ்ட் அப்படின்னா என்ன, கடையில் வந்து ரீட்டைல் போடும்போது சில ட்ரக்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ பிஃபோர் ஃபுட்டு, ஆஃப்டர் ஃபுட்டு, ஸோ வந்து இதோட இதை எடுத்துக்கங்கன்ற மாதிரி ஃபார்முலேஷன்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதுதான் வந்து சம்டைம்ஸ் இவ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த நேச்சர் அண்ட் யூஸ் ஆஃப் குட்ஸ் டு த கன்சியூமருக்கு. வந்து அதோட நேச்சர் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஸோ வந்து ஒரு நாலேஜ் இருக்கணும் அவங்களுக்கு. அவங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கன்சியூமருக்கு கொடுப்பாங்க. யார் அப்படின்னா ரீட்டைலர். ஹி நோஸ் த சோர்சஸ் ஆஃப், ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அப்போ வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றின, குட்ஸை பற்றின நாலேஜ் இருக்கணும். ஸோ ஹி நோஸ் த சோர்சஸ் ஃப்ரம் வேர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் கேன் பி ஒப்டைன்ட், இங்கேருந்து கிடைக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹி ப்ரொவைட்ஸ் எ ஃபினான்ஷியல் ஹெல்ப் டு த கன்சியூமர் பை செல்லிங் த குட்ஸ் ஆன் கிரெடிட். அதாவது கிரெடிட், அவங்க வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் அந்த வாங்கி அந்த பொருளை கொடுக்கறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட், அதாவது ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீட்டைல். ஸோ ரீட்டைலர்னு என்னென்னு பார்த்தாச்சு அவங்களோட ஃபங்க்ஷன்ஸு. ஸோ வேரியஸ் சர்வீசஸ், ஹோல்சேலருக்கு பார்த்த மாதிரி தனித்தனியாக, ஸோ இந்த ரீட்டைலருக்கு மற்ற அவங்களோட என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். த ரீட்டைலர் ஆர் ரீட்டைலர் கெமிஸ்ட் பர்ஃபார்ம்ஸ் த டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் டு த ப்ரொடியூசர், ஹோல்சேல்ஸ் டு த கஸ்டமர் அண்ட் டு த சொசைட்டி. ஸோ வந்து அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க் அவங்களுக்கு இருக்குது, யாரோட, ப்ரொடியூசரோட, ஹோல்சேலர் ஆர் கஸ்டமர் டு த சொசைட்டி. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ் டு ப்ரொடியூசர் ஆர் ஹோல்சேலருக்கு என்ன அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். A retailer studies the taste, லைக் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆஃப் த கஸ்டமர். ஸோ வந்து என்னென்னா ரீட்டைலருக்கு வந்து தெரிஞ்சிடும், ஏன்னா அவங்க கிட்ட கேட்டு தான் எந்த திங்ஸ்னாலும் வாங்க. ஸோ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க இப்படி விரும்புகிறாங்க, அப்படி விரும்புகிறாங்கன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ரீட்டைலருக்கு தான் தெரியும். ஸோ டேரக்ட் கான்டாக்ட் வந்து கன்சியூமர் கூட இருக்கிறனால ரீட்டைலர் நோஸ் த எவ்ரி திங் அபவுட் த கன்சியூமரோட டேஸ்ட்டு, லைக்ஸ், டிஸ்லைக்கை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹி கம்யூனிகேட்ஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு த மேனுஃபேக்சரர் டு எனேபிள் டு த ப்ரொடியூஸ் குட்ஸ் அக்கார்டிங் டு தர் நீட்ஸ் அண்ட் டேஸ்ட். ஸோ வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து மேனுஃபேக்சரர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கன்சியூமரோட நீடை வந்து அவங்க என்னென்னா ஹோல்சேலருக்கு ஆர் ப்ரொடியூசருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹி ப்ரொவைட்ஸ் அப்டேட் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த குட்ஸ் பை டிஸ்பிளேயிங் தெம் இன் ஷோ, விண்டோ ஆர் த கவுண்டர். ஸோ வந்து அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் த குட்ஸை பற்றின ஏதாவது அப்டேஷன்ஸ், ஸோ அதில் வந்து வேறு ஏதாவது புது விதமான ப்ராடக்ட்ஸ் வந்துருந்தது, இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது அப்டேஷன்ஸ் இருக்கும்போது வந்து டிஸ்பிளேலையோ இல்லை விண்டோலையோ இல்லை கவுண்டரில் போட்டு அதை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து யாருக்கு, கன்சியூமருக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரீட்டைலரோட ஒர்க்கு. சர்வீசஸ் டு ப்ரொடியூசர் ஆர் ஹோல்சேலர். ஸோ சர்வீசஸ் டு கன்சியூமர் ஆர் கஸ்டமர். ஸோ கஸ்டமருக்கு என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இ ப்ரொவைட் ஃபார் அ ஃப்ரீ ஆர் ரீசனபிள் ரேட் ஹோம் டெலிவரி சர்வீசஸ் டு த கன்சியூமர். அதாவது ஃப்ரீ அல்லது ரீசனபிள் டெலிவரி, ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஹி ப்ரொவைட்ஸ் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு த கன்சியூமர் அபவுட் த மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டோட அட்வான்டேஜஸ் எல்லாம் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்றத பற்றி ஏதாவது அட்வைஸ் பண்ணணும். ஹி மெயின்டைன்ஸ் ரெடி ஸ்டாக் ஆஃப் குட் டு மீட் த டிமாண்ட் ஆஃப் த கஸ்டமர். ஸோ வந்து அவங்க என்னென்னா எப்போவுமே வந்து திங்ஸ் வந்து ஸ்டாக் வச்சுருக்கணும், எம்டியாக வச்சுருக்கக்கூடாது. ஸோ வந்து கஸ்டமருக்கு தேவைப்படும் போது அவங்க கொடுக்கணும். ஸோ வந்து எம்டியாக இருந்தது அப்படின்னா கஸ்டமர் தேவைப்படும் போது கொடுக்க முடியாது. ஸோ வந்து எந்த பொருளையும் வந்து ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் ஸ்டாக். தென் சர்வீசஸ் டு த சொசைட்டி. ஸோ சொசைட்டிக்கு என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் டு த கண்ட்ரி economy is divided in one way or another through the activities performed by the retailer. ஸோ இந்த ரீட்டைலர் அப்படின்றவங்க இஸ் டைரக்ட் கான்டாக்ட் வித் கஸ்டமர். ஸோ கஸ்டமரோட டைரக்ட் கான்டாக்ட் இருக்கிறதுனால ஸோ வந்து அவங்க கிட்ட தான் வந்து பொருள் போய் சேல் ஆகுது. ஸோ வந்து மணி, ஸோ வந்து பிஸ்னஸோட என்ன கோல் அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது. ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுலேருந்து ஒரு பொருளை தயாரிக்கிறது வந்து விற்கிற வரைக்கும் இடையில உள்ள
அந்த பர்சன்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாமே ப்ராஃபிட். ஸோ அந்த பிஸ்னஸோட லாஸ்ட் ஃபினிஷிங் அப்படின்றது அந்த பொருளை வந்து சேல் பண்ணுறது மூலமாக தான் நடக்கும். சேல் அப்படின்றது யாருன்னா கடைசியில் கஸ்டமர் தான், அவங்ககிட்ட இருந்து வேற யார்கிட்டயும் மாற போகிறது இல்லை. ஸோ அதனால வந்து எக்கானமியில் வந்து இது வந்து இந்த ரீட்டைலர் அப்படின்றது ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்கிறாங்க ரிவைவ்டு. த ரீட்டைலர் இஸ் ஹேவிங் டைரக்ட் கான்டாக்ட் வித் கஸ்டமர், therefore the retailer can solve a problem of customer through the ப்ராடக்ட் ஆர் மேனுஃபேக்சர் ஆர் ஹோல்சேல். அவங்க வந்து டைரக்ட் கான்டாக்ட் இருக்கனால எந்த ப்ராப்ளம் கஸ்டமருக்கு வந்து எது தேவைப்படுது தேவைப்படலைன்ற ரீட்டைலருக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் அவங்க சால்வ் பண்ணலாம். இந்த திஸ் வே தி ரீட்டைலர் இஸ் ஃபேவரிங். ஸோ அவங்க வந்து சொசைட்டிக்கு ஃபேவரான விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க சர்வீசஸ் சொசைட்டிக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் ஸோ வந்து டைரெக்டாக வந்து ஹோல்சேலரோட ரீட்டைலரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸை கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ அப்போ தான் வந்து புரியும். ஸோ வந்து அவங்க ஹோல்சேலரோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரீட்டைலர்னா என்ன, ஸோ ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீட்டைலர். ஸோ வந்து பர்டிகுலர்லி அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடியூசரு கூட கஸ்டமர் கூட தென் சொசைட்டியோட என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்தோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரீட்டைலர் பார்ப்போம். ஓகேவா?